10ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஒரு நல்ல கெஸ்ஸிங் இருக்குது. ஆனால் நேற்றுமே வந்து ஒரு நல்ல கெஸ்ஸிங் தான். ஆனால் 320 அப்படின்ற நம்பர் எடுத்திருந்தோம். ஸோ ஆனால் இந்த 95 59 ஆல் போர்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எப்போ சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த 869 அப்படின்ற ரிசல்ட் வரும்போது இந்த 729க்கான கெஸ்ஸிங் வீடியோ போட்டிருந்தேன். அந்த நாள் சொல்லியிருந்தேன். அதாவது கேமில் 95 59 அப்படின்ற ஒரு நம்பர் வந்துச்சுன்னா 89 98 வரும். அதே மாதிரி 98 89 வந்துச்சுன்னா கண்டிப்பாக 95 59 வரும். ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொல்லி கரெக்டாக 2 நாள் தான் இந்த 729 ரிசல்ட்டுக்கு கெஸ்ஸிங் போட்ட அன்றைக்கி தான் சொன்னேன். 2 நாள் கரெக்டாக 3ஆவது நாள் 95 அப்படின்ற நம்பர் வந்துடுச்சு. அதனால் இந்த 54 அப்படின்ற நம்பருமே நம்ம எதிர்பார்த்த நம்பரு, அதுவுமே வந்துச்சு. 94 அப்படின்ற நம்பரை பற்றி நேற்றுமே வந்து மெம்பர்ஷிப் வீடியோன்னு நினைக்கிறேன், அதிலுமே சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து ஏபிபிசியில் சொல்லியிருந்தது. ஆனால் இது ஏசியில் 94 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஸோ இருந்தாலுமே இதெல்லாமே எதிர்பார்த்த நம்பர் தான், கரெக்டாக தான் வருது. நாம் தான் கெஸ்ஸிங் எடுக்கல. இல்லை, அது மட்டும் இல்லாமல் சி போர்டு 4ன்ற நம்பரும் பி போர்டு 5ன்ற நம்பரும் குரூப்பில் சொல்லியிருந்தேன். அதை சேர்த்தும் வச்சு பாருங்கள், இல்லைன்னா தனித்தனியாகவும் ப்ளே பண்ணி. ஏன்னா எல்லாமே எடுக்கிறோம், அதாவது கெஸ்ஸிங் எடுக்கிறோம். இது தான் வந்து ஓப்பன் வீடியோவில் போடணும், இது வந்து குரூப்பில் கொடுக்கணும், இது ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணணும், இது வந்து மெம்பர்ஷிப்பில் போடணுன்னு இல்லை. எல்லாமே நம்ம வரும் அப்படின்னு நம்பி தான் எடுக்கிறோம். அது ஒரு சில ஓப்பன் வீடியோலையோ அதில் போடுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா எதுலேருந்து வின்னிங் வருதுன்னு தெரியல. அப்படி தெரிஞ்சால் நான் இதுக்குள்ளே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அது எல்லாமே வராமலும் போயிடலாம். அதாவது நம்ம 100 கெஸ்ஸிங் எடுத்து அந்த 100 கெஸ்ஸிங்குமே வராமலும் போயிடலாம். அதுதான் நான் சொல்கிறது. 54 வந்ததுனால இதை சொல்கிறேன், இல்லைன்னா இதை நான் சொல்லியிருக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 54 தான் வரும் அப்படின்றது எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஓகேவா? அதனால் ஆனால் 54 தான் அந்த இடத்துல பேட்டர்ன் வந்து நிற்கணுன்றது தான் கேமு. ஸோ எப்படி அந்த பி போர்டு 5யும் சி போர்டு 4ம் அப்படி எடுத்து குரூப்பில் சொன்னேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஆனால் நான் ப்ளே பண்ணுறது இல்லை, ஏன்னா எது வரும்னு எனக்கும் தெரியாது. அதான் இங்கே 96 அப்படின்ற நம்பருக்கு பி போர்டில் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணுங்கள். இங்கே 97 அப்படின்னு வரும். அந்த 97 இங்கே 29 பிசி. ஓகேவா? ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டு. அப்படி இல்லைன்னா ஏசி 79 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அடுத்து பாருங்கள் 12 அப்படின்னு ஏபி இருக்குது. அந்த 12க்கு பி போர்டில் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 31, அது டைரெக்டாக அப்படியே 31 அப்படின்னு வச்சாச்சு. இப்போ 44 அப்படின்னு நம்பர் இருக்குது. இந்த 44 சி போர்டில் ஏ போர்டில் இருக்கிற 4 அப்படியே சி போர்டில் வச்சு பி போர்டில் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 5. ஒருவேளை நமக்கு 0 4 அப்படி இல்லைன்னா 54 பிசிஏசி வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் சி போர்டு 4ன்றது அதாவது 2 சான்ஸ் தான் வருது, 3ஆவது சான்ஸ் வருமானு தெரியல, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி 2 சான்ஸ் 3ஆவது சான்ஸ் வராமலும் போயிடுது. அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 54 அப்படின்னு இருக்கும். இந்த 54 அதுக்கு மேலே பாருங்கள், இந்த 54க்கு அப்படியே 54 இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற 49க்கு இங்கே 94 அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற 98ன்னு பாருங்கள், 98 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணாங்க, 39 அப்படின்ற நம்பர் வந்திருக்கும். 3ஆவது சான்ஸில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு வரும், சில டைம் வராமலும் போயிடும். அதை இப்போ என்னால் தேட முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் மட்டும் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் 68க்கு நமக்கு இங்கே 68, அது கீழே இருக்கிற 45க்கு பாருங்கள் இங்கே 59. ஸோ அது கீழே இருக்கிற 38 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 12 தான் இருக்குது, கீழே 55 இருக்குது, 38ன்ற நம்பர் இல்லை. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு 45ன்ற நம்பர் கரெக்டாக இங்கே 45ன்னு வந்துச்சு. அதாவது இந்த இடத்துல 45க்கு 45 வச்சாங்க. அதுக்கு மேலே இருக்கிற 68 இங்கே 18 அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற 27 நமக்கு 77 22 ஏதோ வரும்னு பார்த்தா 68ன்ற நம்பர் திரும்பி வந்துச்சு. அதாவது எந்த 68 அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த 68 திரும்ப இங்கே அப்படியே 68 அப்படின்னு வந்துடுச்சு. அதனால் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். அதாவது 2 சான்ஸ் தான் வருது, 3ஆவது சான்ஸு வர்றதில்லை அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? அந்த மாதிரி இதுவும் ஒரு டவுட்டில் தான் எடுத்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் 5 சான்ஸை கூட வருது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 44க்கு நமக்கு 54ன்னு எடுத்தோன்னு வச்சுங்க. இப்போ மேலே 09 அப்படின்னு இருக்குது. இந்த 09க்கு சி போர்டு 0ன்ற நம்பரை அப்படியே வச்சுருவோம். ஓகேவா? சி போர்டு 0க்கு இங்குமே ஒன்று எடுத்துருக்கேன். சி போர்டு 0 அப்படின்ற நம்பர் எடுத்தோம்னா இங்கே 9 அப்படின்ற நம்பர் இருக்குது. அந்த 9க்கு ஒன்று ப்ளஸ் பண்ணால் 0 தான் வரும். அப்போ பிசி 00 இல்லை ஏசி 00 வருமா அப்படின்னு பாருங்கள். அடுத்து
அடுத்து பாருங்கள், இங்குமே இந்த 9140 அப்படின்ற நம்பர் இங்கே 9140, இங்கே சி போர்டில் 9140 அப்படின்ற நம்பர் செட்டு அப்படியே மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 19 அப்படின்ற நம்பருக்கு இங்கே 29 அப்படின்னு இருக்குது. அடுத்து நமக்கு 1 வந்தது 31, இங்கே பார்த்தீங்கன்னா 51 இருக்குது, ஆனால் இங்கே வந்து 31 அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் கேப்பில் இருக்கிற நம்பர் கரெக்டாக பாருங்கள். இந்த 64க்கு கரெக்டாக 54 ஒன்று கம்மி பண்ணி, இப்போ இங்கே 10ன்ற நம்பர் இருக்குது. ஓகேவா, 10ன்ற நம்பர் இருக்குது. அதில் ஒன்று கம்மி பண்ணாலும் 00ன்ற நம்பர் தான் வரணும். அப்போ இந்த இடத்துலையும் நமக்கு 00ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது. இந்த 09லையும் நாம் 9க்கு ஒன்று கம்மி பண்ணால் அங்கேயும் 0ன்ற நம்பர் தான் மேட்ச் ஆகுது. 9க்கு ஒன்று ப்ளஸ் பண்ணால் 0 வரணும், இங்கே மைனஸ் பண்ணால் 0 வரணும். எப்படின்னு பாருங்கள், இந்த 44க்கு ஒன்று ப்ளஸ் பண்ணியாச்சு. பி போர்டில் இருக்கிற நம்பரை ப்ளஸ் பண்ணால் 54, அது இங்கே வந்துச்சு. இங்கே அந்த 64க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 54, அது இங்கே வந்துச்சு. இப்போ அந்த மேலே இருக்கிற 10ல் நமக்கு ஒன்று மைனஸ் பண்ணால் 00, இந்த 9ல் ஒன்று ப்ளஸ் பண்ணாலும் 00. ஸோ அப்போ நமக்கு பிசிஏசியில் 00ன்ற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 0ன்ற நம்பர் வைங்க. இது 4வது சான்ஸு வரலாம், ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி வரலாம். ஓகேவா சார், நான் என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். 2 கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன், அது பாருங்கள், உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, இது எல்லாமே வந்து இப்படி வந்துருக்கு, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னோடய கெஸ்ஸிங் என்னன்னு இப்போ சொல்லிடுறேன். பாருங்கள், இந்த 31க்கு நமக்கு 31 வந்தது. இந்த 57 அதையும் நாம் பார்த்தோம். இந்த இன்னொரு 31க்கு 13ன்னு வரும்போது 57 வந்துச்சு. அது ஒருவேளை 57 வருமா அப்படின்னு நான் எடுத்திருந்தேன். 857 இல்லைன்னா 657 வருமானு. இப்போ நமக்கு அந்த 57ன்ற நம்பரு இப்போ வரல 31க்கு. ஒருவேளை இந்த 57ன்ற நம்பரு ஒரு நாள் 2 நாள் விட்டு பிசியில் அடிக்கலாம். ஏன்னா இந்த 31க்கு இங்கே மார்க் பண்ணிட்டுக்கிறேன். இந்த 31க்கு நமக்கு கரெக்டாக அதுக்கு மேலே 57, இந்த 13க்கு கீழே 57, இந்த 31க்கு பிசியில் 57 அப்படின்ற நம்பர் வரலாம். இதுக்கு இடையில் இங்கே நல்லா பாருங்கள், இந்த 31க்கு 54க்கு இடையில் 3 பிசி இருக்குது. 24, 42, 36ன்னு. அதுவுமே வந்து இந்த 31, 54 கேப்பில் இருக்கிற இந்த 3 நம்பரில் 2 நம்பர் பிசியில் வரலாம். அதையுமே ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா, சொல்ல முடியாது, இன்றைக்குமே கூட இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் வரலாம். ஓகேவா, ஏன்னா இந்த மாதிரி வரும், அதை பார்த்து பண்ணிங்க. ஏன்னா அப்படி தான் இந்த 65, 10, 37 அப்படின்ற நம்பரு வந்துச்சு போன மாதத்தில். அதனால் இங்கே 31க்கு 54, இந்த நடுவில் இந்த 3 நம்பர் வந்து கேப் நம்பராக இருக்குது, அது பிசியில் வரலாம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த 50க்கு 54க்கு 94 அப்படின்ற நம்பரும் அப்பப்போ மேட்ச் ஆகும். அதையும் பாருங்கள், இங்கே 45க்கு ஒரு 94, இது நிறைய இடத்துல இருக்கும். இந்த 2 இடத்துல நான் காமிச்சிருக்கேன், வேறு எங்கன்னா இருக்குதா பார்த்து செக் பண்ணிங்க, கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துலையுமே நாம் அதுதான் எடுத்தோம், 49க்கு 54. ஓகேவா, அதனால் இப்போ 54ன்ற நம்பருக்கு 94 அப்படின்ற நம்பரும் டைரெக்டாக 49 அப்படின்ற நம்பர் பிசி வரலாம். ஏன்னா போன மாதத்தில் நமக்கு ஒரு 49, ஒரு 94 அப்படின்ற நம்பர் பிசி இருக்குது. திரும்பவும் அதில் ஏதாவது ஒன்று வரலாம். ஏன்னா போன மாதம் 95, 2 ஏபி 95, இந்த மாதம் ஒரு ஏபி 95, அந்த மாதிரி வந்த நம்பர் திரும்பவும் வரலாம். பார்த்துங்க, ஏன்னா 65, 68 ஃபாலோ நம்பர் கொடுத்துருக்கேன், அதையுமே ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இப்போ என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 33, 95, நடுவில் 57 அப்படின்ற ஒரு நம்பரு கேப் நம்பராக இருக்குது. அந்த 57 கரெக்டாக ஏபியில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். 57, ஓகேவா, 33 இங்கே ஏபி, 57 ஏபி 95, இந்த கேப்பில் 57 இருக்குது. அந்த 57 கரெக்டாக ஏபியில் வச்சுருங்க. சி போர்டு 0 வச்சுருங்க. எப்படி அப்படின்னா, 0ன்ற நம்பரு சி போர்டில் வச்சு 570 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணுங்கள். 31, 54, 70 அப்படின்ற நம்பரு வேறு ஒரு பழைய சார்ட், அது பழைய வருஷத்துது. அதில் இதே மாதிரி வரிசையாக இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அது நான் வேறு ஒரு இதில் வேறு மொபைலில் குறித்து வச்சுருக்கேன், அது இப்போ தான் ஞாபகம் வருது, நைட் எடுத்து வச்சேன். சரி, அது எடுத்து போனால் இப்போ லேட் ஆகும், இது பார்த்துங்க. அதாவது 31, 54 அப்படின்ற நம்பருக்கு இடையில் 70 அப்படின்ற நம்பரு வேறு எங்கேயாவது இருக்குதா இதிலே பார்க்குறேன்.
இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் 70ன்ற நம்பர் இருக்குது. இங்கே பாருங்கள் 1854 அப்படின்ற நம்பர் இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த 70க்கு நாம் இப்போ 70ன்ற நம்பர் தான் பிசியில் எடுத்திருக்கோம். இந்த 54 பாருங்கள், அதுக்கு இடையில் பாருங்கள் 18ன்ற நம்பருக்கு தான் ஃபுல் ஆப்போசிட்டு 31. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அதை வச்சு தான் கெஸ்ஸிங்கே எடுத்திருக்கேன். அதனால் பிசி 70 அப்படின்ற நம்பர் இருக்குது. 570 அப்படின்ற நம்பரு செட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? 570. இன்னொரு நம்பர் பார்க்கலாம். இது வந்து போன வாரம் பார்த்து வச்சுது. போன வாரத்தில் கரெக்டாக இந்த 10ஆம் தேதி வரணும் அப்படின்னு இந்த 358 அப்படின்ற நம்பரை பார்த்துங்க. இந்த 358க்கு இங்கே 885, அதாவது என்னென்னா இங்கே 385ன்ற நம்பரை பாருங்கள். இந்த 58 நாம் இங்கே திருப்பி 85 அப்படின்னு வைக்கலாம். இந்த ஏ போர்டில் இருக்கிற 3க்கு இந்த ஏ போர்டில் 8 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அது கீழே 912 அப்படின்னு ரிசல்ட்டு போன வாரம் இந்த தேதியில். இங்கே பார்த்தீங்கன்னா 197 அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பரு 3க்கு இங்கே 8 நம்ம வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 7ன்ற நம்பருக்கு இங்கே ஆப்போசிட் 2ன்ற நம்பர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னன்னா ஏபி திரும்பி இந்த பிசியில் இருக்கிற நம்பர் திரும்பி வந்தது. புரியுதா பாருங்கள். இந்த 58க்கு இங்கே 85 அப்படின்னு வந்துச்சு. இந்த 19க்கு இங்கே 91 அப்படின்னு வந்துச்சு. போன மாதம் 697ன்ற நம்பர் தான் நான் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். அது இதையும் வச்சு தான் நான் வந்து அந்த சார்ட்லேருந்து எடுத்து கொடுத்தேன். அது ஆப்போசிட் வந்துச்சு. இப்போ இந்த 769 அப்படின்னு நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 58க்கு நமக்கு இங்கே 85, அப்புறம் இந்த 19க்கு இங்கே 91. ஸோ இந்த இப்போ ஏசியில் இருக்கிற 79 நமக்கு ஏசிலேயே 97 அப்படின்னு திரும்பலாம். 97ன்னு வரும்போது ஃபஸ்ட்டு இதில் வந்து 3க்கு இங்கே 8ன்னு அந்த போர்ட்லேயே வந்துச்சு. இந்த 7க்கு 2 அந்த போர்ட்லேயே வந்துச்சு. இப்போ இந்த 6க்கு 1ன்றது பி போர்டில் 1 வச்சா இந்த 79 திருப்பி 917 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். இந்த 17ன்ற நம்பர் பிசியில் நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 2 கெஸ்ஸிங்கில் நாம் 17 எடுத்தோம். ஆனால் இப்போது ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. 917 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அது தேவையில்லை, 3 டிஜிட் நமக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த 358ல் நமக்கு ஒரு போர்டு பாஸ் ஆச்சு. ஒரு போர்டு இல்லை, டபுள்ஸில் வந்துச்சு, 2 போர்டு பாஸ் ஆச்சு. அடுத்து இந்த 197ன்ற நம்பரில் நமக்கு 1991 அப்படின்ற நம்பரு ஏபியில் பாஸ் ஆச்சு. இப்போ இந்த 769ல் 2 நம்பர் இந்த இடத்துல பாஸ் ஆகும். நீங்கள் வேணால் 76 67 69 96 79 97 அப்படின்ற நம்பரை ஆல் போர்டு ப்ளே பண்ணலாம். அந்த மெத்தட்லுமே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் போன மாதத்தில் நமக்கு இந்த போர்டு மேட்சிங்கில் போன வாரத்தில் சூப்பராக இந்த 69 12 அப்படின்னு வந்துச்சு. எப்படி அப்படின்னா இந்த 62 59 கரெக்டாக இந்த இடத்துல 9ன்னு மேட்ச் ஆச்சு. சொன்னால் இப்போ ரொம்ப லேட்டாகும். இப்படி 6 மேட்ச் ஆச்சு. பார்த்து விட்டுட்டேன். 92 65 பாருங்கள். இங்கே 62 59ன்னு இருக்கும். அப்போது இந்த 69 மேட்ச் ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 581 அப்படின்ற நம்பரு இங்கே மேட்ச் ஆச்சு. பாருங்கள், மேலேருந்து பாருங்கள் 58 21. அது பாருங்கள், இங்கே பாருங்கள் 21 81ன்னு மேட்ச் ஆச்சு. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இந்த ரிசல்ட் வந்தோடனே. அடுத்து இங்கே பி போர்டு 2 சி போர்டு 2 எப்படி வந்துச்சுன்னா, இதை நான் யாருக்காவது சொல்லியிருந்தாவது நல்லா இருந்திருக்கும். யாருக்குமே சொல்லலை, பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். இங்கேருந்து கரெக்டாக பாருங்கள், அதாவது எங்கே அது எடுத்தோம், இங்கே பாருங்கள் 4 6 5 2 6 அப்படின்னு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 4 6 5 2 8. இங்கேருந்து பாருங்கள் 8 4. இந்த 8க்கு இந்த 8 வைங்க, இந்த 4க்கு இந்த 4 வைங்க. இந்த கேப்பில் இருக்க 652 அப்படின்ற நம்பரு, இந்த பாருங்கள் இந்த 652ன்ற நம்பரு கரெக்டாக இங்கே 652 வந்துச்சு. இந்த 4 நம்பருமே கரெக்டாக இந்த ரூட்டில் சூப்பராக மேட்ச் ஆச்சு. எடுக்கிறோமே தவிர இதே மாதிரி இதே இன்ட்ரெஸ்ட்டில் அடுத்த நம்பர் எடுக்கும்போது வரமாட்டேங்குது. என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு
கம்மியாக ப்ளே பண்ணுங்கள். என்ன நம்பர் எடுத்திருக்கோம் அப்படின்னா பாருங்கள், ஏபி 57, ஏசி 97. அதில் ஏபி 57க்கு பிசி 70, ஏசி 97க்கு பி போர்டு 1 917. ஓகேவா? பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அது இல்லாமல் ஆல் போர்டில் நமக்கு 8 இல்லை 6 அப்படின்ற நம்பரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே பார்த்துங்க. 6ன்ற நம்பர் எதோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 8 வந்தால் என்ன வரும்னு பாருங்கள். 6, 8 இல்லை, இதில் 2ல் ஏதோ ஒரு நம்பர் வரும். அது அந்த டெய்லி சார்ட்டில் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் 6ன்ற நம்பர் ஏ போர்டு வர மாதிரி தான் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸு கொஞ்சம் டவுட்டு தான். அப்படி 6ன்ற நம்பர் வந்துச்சுன்னா அப்போவுமே வந்து 0ன்ற நம்பர் தான் மேட்ச் ஆகுது. பாருங்கள், 6ன்ற நம்பர் வந்தால் 2ன்ற நம்பரும் சேர்ந்து வரும். ஓகேவா? அதனால் இந்த ஒருவேளை 917 அப்படின்றது 962 அப்படின்னுமே மாறலாம், சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்கள், இதுதான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதோ அது வச்சு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள்.